இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. தேங்க்யூ மாஸ்டர். எல்லாரும் மறுபடியும் ஆவியில் நிரப்புவோம். உங்கள் நாமம் உயரணும், உங்கள் நாமம் மேன்மை அடையணும். என் பாடல், என் ஆசை எல்லாம் அதுதான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அந்த ஒரு கவியை மாத்திரம் பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் உங்க நாமம் உயரணும் இயேசுவே, என்றும் உங்க நாமம் மேன்மை அடைய வேண்டும். என்னுடைய கிரியையில, என்னுடைய பேச்சில. ஹல்லேலூயா, we exalt your name, O Lord. We glorify your holy name. Oh, hallelujah. Yesu, 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 உயர்த்துவோம். இயேசு, இயேசு. அற்புதம் செய்யும் நாமம், மனக்கவலைகளை மாற்றுகிற நாமம், அதிசயமான நாமம். இயேசு, இயேசு, இயேசு நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நாமம் உயரணும் இயேசுவே. We exalt your holy name. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். Hallelujah, hallelujah. Jesus, Jesus, Yesu, 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 Yesu. ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொன்னவரே, இதோ இந்த காலை வேளையில் வேறு எந்த ஒரு எண்ணமும் சத்துரு எங்கள் உள்ளத்தில் போடாதபடி உங்களுடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரை நினைக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய ஆண்டவரே ஒரு மனநிலையை பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீரார். நாங்கள் வந்ததின் நோக்கம் நிறைவேற Holy Spirit help us. Holy Spirit help us. Holy Spirit help us. உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவர், உதவி செய்யுங்க பரிசுத்த ஆண்டவர். நாங்கள் வந்ததின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது. அப்படியா என்னோடு கூட சேர்ந்து ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அனைவரும் மைமாலமின்றி கேட்போம், உண்மையாக கேட்போம்.
மனம் திறந்து கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே, இன்று எனக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தா. Give me a teachable heart. ஒரு கற்றுக்கொள்கிற இருதயத்தை தா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தா. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை போல என் இருதயத்தை மறுரூபமாக்கும். சொல்லுங்க, என் இருதயத்தை மறுரூபமாக்கும். என்னை ஒரு பண்பட்ட நிலமாக, நல்ல நிலமாக மாற்றும். இப்பொழுதும் இனியும் நீர் விதைக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையின் விதைகளும் 30ஆக நான் திருப்தி அடைய மாட்டேன், 60 திருப்தி அடைய மாட்டேன், 100ஆக விளைய செய்யும். என்னை மாற்றும். இயேசுவின் ஈடினேற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உட்கார்ந்து கொள்வோம். Thank you, Lord. I bless your holy name. Amen. Wonderful. எவ்வளவு சம்பளம் வாங்குற? சாக்ரட்டிஸ் ஏன் சம்பளம் தர்றாங்க? ஏன் உனக்கு சம்பளம் தர்றாங்க? We are work for them, so they are paying. Good. அப்போ இந்த தேங்க்யூ. நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்கிறதுனால அவங்க கூலி தர்றாங்க, சம்பளம் தர்றாங்க. நைஸ் பாயிண்ட். அதனால தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சம்பளத்துக்காகத்தான் போராட்டம். பேங்க் வேலை பார்க்குறவங்களும் சம்பளம் உயரணும்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸும் சம்பளம் வேணும்னு சர்வன் பண்ணுறாங்க. ஆதியாகமத்தில் பார்க்கும்போது கூட மாமனுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை எங்கே வந்துச்சு? சம்பளத்தில் தான் வந்துச்சு. ஆமாம் இல்லையா? 31:7 பார்க்கும்போது, ஆதியாகமம் 31:7 பார்த்தா அவன் மாமனுக்கும் மருமகனுக்கும், லாபானுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனையே அதுதான். ஆனால் வேதத்தில் இன்னொரு சம்பளத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. அல்லேலூயா. நம்ம என்னைக்காச்சும் சம்பளம் சம்பளம் சம்பளம்னு சொல்கிறோமே, இப்போ இந்த சம்பளத்தை குறித்து நம்ம நினச்சிருக்கோமா? ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு சம்பளத்தை குறித்து பேசுகின்றார். என்ன சம்பளம்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ தம்பி சாக்ரட்டிஸ் சொன்னார், நம்ம வேலை செஞ்சோம், வேலை செஞ்சதுக்கு தே ஆர் பேயிங் ஃபார் இட். ஓகே. அப்போ இங்கே பாவத்தின் சம்பளம்னா யார் இந்த சம்பளத்தை கொடுக்குறா? வேலைக்காரன் செய்த வேலைக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குறான். ஆமாம் தானே? ஹலோ. இப்போ இதெல்லாம் மறந்துங்க, பாவத்தின் சம்பளம் மரணத்தெல்லாம் மறந்துங்க. காமனாக நார்மலாக வாங்க. வேலைக்காரன் செஞ்ச வேலைக்கு சரி. அப்போ யாரோ ஒருத்தருக்கு நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு என்ன வருது? ஊதியம் வருது. மேபி சம் வேஜஸாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், சம்திங் நமக்கு என்ன வருது? ரெனுமரேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கு பவுல் என்ன சொல்கிறாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னும் நீங்கள் புரியும்படியாக சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1:14, 15, 16 3 வசனங்களை. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
என் பிரியமான சகோதரரே, எனவே என் பிரியமான சபையாரே, மோசம் போகாதிருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றான். அல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாய் விட்டது. அப்போல்லாம் அந்த நம்மெல்லாம் முதல்ல ஒரு ப்ளே ஸ்கூலில் இருந்த மாதிரி இருந்தாச்சு. அப்படி ஜாலியாக விளையாட்டு போக்கில் இருந்தாச்சு. பேதுருவை பார்த்து கடைசி ஆண்டவர் போகும்போது என்ன சொல்கிறாரு? நீ ஆடுறவரை ஆடிட்ட, ஓடுறவரையும் ஓடிட்ட, நினச்சபடி என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்ட, ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது மகனே. என்ன பண்ணுவ? உன்னையே இடுப்பில் கட்டி நீ எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ அங்கே போக விட மாட்டாங்க. எங்கெல்லாம் போகக்கூடாதோ அவங்க விரும்புகிற இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போவாங்க. அல்லேலூயா. ஹலோ, இத்தனை வருஷமாக நம்ம விரும்பினபடி ஓடிட்டோம், நாம் நினச்சபடி செஞ்சிட்டோம். ஆனால் அவர் வரப்போகிறார். சொல்லுங்க, அவருடைய வருகை நெருங்கிருச்சு. அதனால தான் இதுவரை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆவியானவர், நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த ஆவியானவர், இந்த நாளில் அவருக்கு ஒரே ஒரு கவனம் எண்ணம், இன்னைக்கு அந்த வஸ்தியை போல நம்ம இல்லாதபடி மணமகனாகிய மணவாளனாகிய கிறிஸ்து வரும் பொழுது நான் மணவாளனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அக்கறை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு, அந்த அக்கறையின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபை போதகன் மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மற்றவங்க அழகா இருக்கு இல்லை, அது கவலை இல்லை. மாப்பிள்ளாக்கி மணவாட்டி எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நீ முகம் கூட கழுவாமல் இருப்ப, அதுக்கு முன்னாடி நீ ப்ரஷ் கூட பண்ணாமல் இருப்ப. ஆனால் மணவாளன் வரும்போது கரை திரை இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக. அப்போ ஒரு மணவாட்டியை அலங்கரிக்கிறதுக்காக, மணவாளனுக்காக திருமணத்தில் ஒரு சொல்லுவாங்களே ஒரு நாள் கூத்துக்கு எவ்வளவு செலவு? 25 போக வர ரூமு எல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தா லிவி சொல்லுவான், இல்லை பாஸ்டர் ஒரு 35 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னு சொல்லுவான். ஏன்? காரணம் என்ன? we think it is a waste one. இல்லை, அவங்களுக்கு அது முக்கியமானது. ஏன்? மணவாளனுக்கு முன்னாடி மணவாட்டியை அழகாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ மணவாளனுடைய கையில் மணவாட்டியாகிய திருச்சபையை அழகாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில், இதுவரை நீ விளையாண்டுட்ட, இதுவரை ஆடிட்ட, இதுவரை ஓடிட்ட, நினச்சதெல்லாம் செஞ்சிட்ட, ஓகே, பட் த டைம் ஹேஸ் கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேரம் வந்துருச்சு. மணவாளன் வரப்போகிற நேரம் வந்துருச்சு. இனிமே கர்த்தர் உன்னோடு பேசினாலும் சரி, இல்லை சபை மூலமாக பேசினாலும் சரி, அவருடைய பேச்செல்லாம் மணவாளனுக்கு ஆயத்தமாக்கும்படியாகத்தான் அவர் இனிமேல் பேசி கொண்டிருப்பார். புரியுதா? என்னடா பாஸ்டர் நல்லா தானே இருந்தார், நல்லா பேசிக்கிட்டு இருந்தார், ஆசீர்வாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார், ரொம்ப உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தார், இப்போ என்னென்னமோலாம் சொல்கிறாரு, சகலமும் ஒழுங்குன்றாரு, கிரமம்ன்றாரு. ஏன்னா த டைம் ஹஸ் கம். சொல்லுங்க, மணவாளன் வருகை வந்துருச்சு, நெருங்கிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. So it is the cry of the Holy Spirit. It is the agony of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய கதறல். ஐயோ மாப்பிள்ளை வரப்போகிறாரு, என்னடி பண்ணுற? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, என் கல்யாணத்துக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது, எங்கள் அண்ணன் கடைசியாக தான் வந்தார். அண்ணன் அக்கா மலேசியாவிற்கு வரல, நான் தான். எல்லாத்துக்கும் நான் தான் ஒன்று. சில பேருக்கு அப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் இப்படி எல்லாரும் இப்படி ஒரு அண்ணன் தம்பி அப்படி இப்படிலாம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆமாம், கடைசி வரை மாலை வரல, மாலைக்கு வாடி ஓடி போகிறேன் அப்படிலாம் அது பூசைக்கு பூசை தானே, இப்போ கேத்தலிக்கில் இருக்கும் பூசை தானே, ஓடி போய் இன்னும் குடிக்காமல் இருக்க,
அப்படி எங்கள் அம்மா வரட்டின பிற்பாடு தான் குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு இது பண்ணும் போது ஷூ ஒரு பக்கம் இருக்குது, சாக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, எங்கே இருக்குது எது இருக்குது தேடி ஆனால் பை காட்ஸ் கிரேஸு பூசை துவங்குறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டேன். அப்போ இந்த மணவாளனை போல் அந்த மணவாளன் இருக்க மாட்டான். சொல்லுங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த அம்மா அக்கா இருந்துச்சு. ஆமாம், அது பக்கம் தான், ஏத்தாப்பில் தான். மதுரையில் தான் நம்ம கல்யாணமா? பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது. கஷ்டோத்திரம் பரவாயில்ல, இடம்லாம் ஞாபகம். அப்போ பாருங்களேன், முதல்ல யார் வருவா கல்யாணத்தில்? மாப்பிள்ளை தான். பொண்ணு எப்போ வரும்? லேட்டாக வந்தால் பரவாயில்ல, அலங்கரித்து சீவி முடித்து சிங்காரிச்சு என்னன்னா இந்த பொண்ணு வந்துடும். எங்கே இருக்குன்னா பியூட்டி பார்லருக்கு வந்துடும். பியூட்டி பார்லரில் வந்துடும். மணி 12 ஆயிரும் வர்றதுக்குள்ளே. வந்து காதை கடிப்பாங்க. பாஸ்டர் 12 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க திருமண ஆராதனையே. சொல்லுங்கள். ஆமாம், பொண்ணு எப்போ வருது? 11:50 வருது, 11:45 வரும், 12:30 வரும். 12 மணிக்கெலாம் முடிச்சிருங்க. அப்போ கடனுக்கு சம்மதமாக போய் முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடையது இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு திருமணம். ஆனால் நம்முடைய மணவாளன் வருக பொழுது நானும் அவரையும் சந்திக்கிற நேரம் அப்படி இருக்க முடியாது, இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே பொண்ணு வரும்போது தான் பயங்கர ஒரு இது இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை வரும்போது, அந்த வானத்திலிருந்து மாப்பிள்ளை வரும்பொழுது கடைசி எக்காலம் ஊதுகின்ற பொழுது சந்தோஷமா இருக்கா? முதல்ல ஆராதிக்கும் போது ஆசீர்வாதமாக இருந்துச்சா? சொல்லுங்கப்பா. இருந்துச்சா? நத்திங் பட் த ஃபெலோஷிப். ஆமென். நத்திங் பட் ஃபெலோஷிப். தேவனோடு கூட சேர்ந்து மனிதர்களோடு கூட இருந்துட்டு வந்தாவே ஒன்றும் இல்லை. 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடிக்காமல் தேவ சமூகத்திலேருந்து இறங்கி விழும்பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? முக்காடு போட்டான். நான் முக்காடு போடலாம், ஆனால் பிரகாசமாக இருக்கேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறேன், இணைந்து இப்போ ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கின்ற பொழுது அங்கு எரிகிறதான அக்கினி பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ மணவாளன் எப்படி வரப்போகிறாரு? சகல மகிமையோடு கூட வரப்போகின்றார். ஹல்லேலூயா. சகல மகிமையோடு, சகல வல்லமையோடு கூட, ஒரு குளோரியஸ் அன்இமேஜினபிள் பிரகாசத்தோடு கூட அவர் வரப்போகிறார். ஆமென். அப்போ அந்த பிரகாசத்துக்கு இது ஈக்குவலாக பிரகாசம் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம சரியாக மணவாட்டியாகிய சபை பிரகாசமாக இருக்க வேண்டும்.